What are your first thoughts on the unfortunate incident that happened in our campus? The incident-நால curfew time reduce பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? So what do you think girls இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் and give some thoughts to boost their confidence? நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனையோ நாள் நான் வந்து கோட்டூர்புரம் கேட் வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தனியா நடந்து வந்திருக்கேன். ஐடி மெட்ராஸ்ல மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். 2 மணிக்கு கதா சர்க்கிள்ல நின்று ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போறதுன்னா எப்படின்னு எனக்கு தெரியும். கர்ஃபியூன்றதை வச்சுதான் நம்ம சேஃப்டி கொண்டு வர முடியும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம். குருநாத்துக்கு வந்து போகும்போது எனக்கு எப்பயுமே பக்குன்னு தான் இருக்கும். டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு, எல்லா இடத்துலையும் போடுங்க. மோஷன் டிடெக்டட் கேமராஸ் இருக்கு, மோஷன் டிடெக்ஷன் பேஸ்ட் இது இருக்கு. தோஸ் திங்ஸ் கேன் கிவ் அலர்ட்ஸ். இதுலயே வந்து கமலா ஹாரிஸ் வந்து வின் பண்ணல. Do you really think she was not a good candidate? டைமும் ஒரு அப்பாவோ ஒரு அண்ணாவோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கிளாஸ்மேட்டோ வந்து உங்களை சேவ் பண்ணும், இல்லாட்டி உங்களுக்கு இது பண்ணணும்னு பண்ணாதீங்க. எனக்கு ஒன்றும் நடக்கலன்னா சொல்லுவேன். எம்டிசி பஸ்ஸில் ஏறினாலே போதும், நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு வந்து கொடுமையாக இருக்கும். ஈக்குவாலிட்டிங்கிறது வீட்டில் ஸ்டார்ட் ஆகணும். கேர்ள்ஸ் ஒன்லி பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்லாம் வச்சிங்கன்னா Hello everyone, welcome to the first episode of the ECA podcast, the beginning of the many more to come. Now I'm the Thiru KSP, second year student, and now I'm thrilled to kick off the series with a very, very special guest. Joining us today is our esteemed alumna, Mrs. Geeta Chandrasekharan ma'am from the batch of 2005. On behalf of the ECA team, I will warmly welcome you to our show, ma'am, and it's a very privilege for me to have you with us. Could you kindly introduce yourself to our listeners, ma'am? Sure. Vanakkam. I'm Geeta Chandrasekharan. Like he said, I am a graduate from EC 2005 batch. I was very fortunate to be there at CEG, and it was the start of my life. So, for someone who comes from a very lower middle class background, it changed my life. From living in a 450 square feet small colony apartment to right now living in a 2,500-600 square feet home. It was my stepping stone towards my master's in IIT Madras, later on my PhD at UT Austin, and currently I am a assistant professor at Texas A&M San Antonio campus. And a disclaimer, whatever I'm telling now is as an EC alumni. I do not represent the views of any other institution. It's a very inspiring journey, ma'am. ஸோ இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கேம்பஸில் நடந்த ரீசெண்டாக ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் இன் விச் டிஸ்பிளாசர் கேம் இன் டு அவர் கேம்பஸ் அண்ட் ஹராஸ்ட் ஸ்டூடெண்ட் ஓவர் கேம். அண்ட் இந்த டிஸ்கஷனில் மேம் வில் பி அட்ரஸிங் தட் இஸ்யூ அண்ட் ஆல்சோ ஷி வில் பி அட்வைசிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிகார்டிங் த சேம். மேம், டு ஸ்டார்ட் வித், வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தட் ஹேப்பன்ட் இன் அவர் கேம்பஸ்? So first thing, அது படிச்ச உடனே I could not believe that this was happening in Chennai. ஏன்னா டெல்லி கேஸ் நடக்கும் போதெல்லாம் எங்க அம்மாட்ட நான் ரொம்ப பெருமையா சொன்னேன், சென்னையில இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஊர் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல வந்து பெண்களுக்கான சுதந்திரம் டெல்லியோட ஜாஸ்தி அப்படின்னு தான் என்னோட ஃபீல். ஆனா நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனையோ நாள் நான் வந்து கோட்டூர்புரம் கேட் வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தனியா நடந்து வந்திருக்கேன். இட்ஸ் நேச்சுரல் ஃபார் எனிபடி. எல்லா டைமும் வந்து ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டோ ஒரு மேல் ஃப்ரெண்டோ கூட இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம வளர்க்கப்பட்டவன். ஐ எம் அ வெரி இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ ஒரு வாட்டியும் யாராவது வருவாங்க, யாராவது நம்ம சேஃபா கூட்டிட்டு போவாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் நிறைய வாட்டி அந்த கோட்டூர்புரம் கேட் வரைக்கும் வரும்போது நடுவில் அங்கங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இல்லாம இருக்கும். எத்தனையோ நாட்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவோ, எத்தனையோ நாட்கள் படிப்பு ரிலேட்டடாவோ, எத்தனையோ நாட்கள் கிளாஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற சண்டை, என்னென்னவோ பேசியிருக்கோம் நாங்க. ஸோ இதெல்லாம் பேசும்போது நம்ம அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கோம். ஆனா அந்த மாதிரி இருந்திருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணுக்கு நடக்கலாம் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதுவும் 2024 இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்றது டோட்டலி அன்அக்செப்டபிள். எஸ் மேம், as a இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் rumors are being spread that the administration is planning to prepone the curfew time by 6:30 p.m. So as a student, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, if this happens, if this comes into effect, extracurricular activities from the student will be drastically reduced.
ஸோ ஒரு கிளப் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ டியூரிங் யுவர் டைம் ஹவர்ஸ் கர்ஃபியூ டைம் ஹஸ் பீன், அண்ட் இந்த இன்சிடென்ட்னால கர்ஃபியூ டைம் ரெடியூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்லாம் ஆரம்பிச்சிங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ கிளாஸ் டாப்பர், நான் கிளாஸில் 3rd வந்தேன் நான் படிக்கிறச்ச. ஸோ ஃபர்கெட் அபவுட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். படிக்கிறதே வந்து உலகத்தரம் வாய்ந்த டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்காங்களா, ஆர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கள பொறுமையா எடுத்து சொல்லித்தர அளவுக்கு அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. நான் என் கிளாஸ்ல இருக்க எத்தனையோ பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஹோம் ஒர்க்ஸா இருக்கட்டும், எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ரீச் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறச்சு படிப்பு சம்பந்தமாவே எங்களுக்கு வந்து நிறைய நேரம் நம்ம ஓஏடி சாரி நாட் ஓடிபி ஓஏடியில் உட்காந்து படிச்சிருக்கோம், விவேகானந்தா ஆடிட்டோரியம்ல படிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு இல்லாத ஒரு பர்சன் நான். ஸோ நான் காலேஜ்ல இருந்த வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் பண்ணதில்லை. ஆனா எனக்கே 8 வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ரெஸ்ட்ரிக்ஷன் தான் தோணுது. ஏன்னா நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். 2 மணிக்கு கஜா சர்க்கிள்ல நின்று ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போறதுன்னா எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறச்சே அந்த ஒரு ஃப்ரீடமே ஒரு வேற லெவல். ஸோ நம்ம ரோடுக்கு அந்த சைடு இருக்கிற ஐஐடி மெட்ராஸ்ல இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா அது சும்மா ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கேம்பஸோட ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்குள்ள போனீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். ஸோ தேர் ஆர் மெனி பிளேசஸ் விச் டு நாட் ஹேவ் எனி லைட்டிங் வாட்ஸ்எவர். ஆனாலும் அங்கேயும் பெண்கள் படிக்கிறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம காலேஜ் ஸோ இந்த கர்ஃபியூன்றதை வச்சுதான் நம்ம சேஃப்டி கொண்டு வர முடியும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம். கர்ஃபியூன்றது ஐ டோன்ட் நோ, பொண்ணுங்க அப்பனா வந்து பொண்ணுங்களை இதோட பெட்டர்னா கிளாஸ்க்கே வர வேணாம், நீங்க இன்ஜினியரிங்க படிக்க வேணாம், வீட்லயே இருங்கன்னு சொல்றதுதான். அப்பதான் பொண்ணுங்களை சேஃப்டியா வச்சுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி பிற்போக்கான சிந்தனை. வாட் வி ஷுட் டூ இஸ் இம்ப்ரூவ் த சேஃப்டி. ஸோ இப்போ பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. என்னோட பேட்ச்ல நான் ஒரே ஒருத்தி தான் வந்து ஃபீமேல், மற்ற எல்லாருமே 3 பேரும் வந்து மென் தான். ஏன்னா 65 பேர் இருக்கிற கிளாஸ் 7 பொண்ணுங்க தான் இருந்தோம் நாங்க. There is no way that you cannot say I will not collaborate with a guy. அப்படி இருக்கிறச்சே இந்த கர்ஃபியூ எல்லாம் வச்சீங்கன்னா ஒரு நாள் வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கர்ஃபியூன்றதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போக முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லாம ஓகே, ஹாஸ்டல்ல என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? எல்லாமே இருக்கா? ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கா? ஒரு ஜிம் இருக்கா? இல்ல டாப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து கூகுள் ஆஃபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கு. ஆஃபீஸை விட்டு நீங்க வீட்டுக்கே போக வேணாம், அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. ஒண்ணு ஹாஸ்டல்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வச்சுட்டு நீங்க வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு வந்து கர்ஃபியூ வைங்க. ஆனா கர்ஃபியூ இஸ் நாட் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். வாட் வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம் இஸ் having proper safety measures. Invest in police, invest in lady female police, invest in creating awareness. ஒரு பொண்ணும் பையனும் பேசினா அது தப்பறாதான் இருக்குன்றது தப்பு பண்ணுங்க. அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரைவசி வேணுமா? ஐஐடி மெட்ராஸ்ல பாய்ஸ் ஹாஸ்டல்ல 9 மணி வரைக்கும் பொண்ணுங்க அலோடு. ஐடி கார்டு வச்சு உள்ள போயிட்டு வெளில வரலாம். ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல இப்படி நடக்குது. இதனால வந்து அவங்க படிப்புலயோ ரிசர்ச் இதுலயோ ஐஐடி மெட்ராஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். படிப்புக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லிபரலா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஐஐடி மெட்ராஸ்ல நடந்துக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பேசணும் அப்படின்னா she could have just gone there and talked. No big deal. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம் இதுதான். கர்ஃபியூ மாத்துறதுனால பொண்ணுங்க சேஃப்டி ஆயிடுவாங்கன்னா கஷ்டம். அது மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள் கிட்ட பேசுனதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பாய்ஸ் ஹாஸ்டல்ல எல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்டர்நெட் நெட்வொர்க்லயும் வரல, போன் சிக்னலும் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஐ எம் அ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அண்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம 2024ல சும்மா நாங்க 200 years old காலேஜ் ரிச் ஹிஸ்டரிலாம் சொல்லி யூஸ் கிடையாது. If we want to be the top institute, we have to provide better facilities and we have to provide safety for all our students, not just boys or girls. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகணும். யாருக்குமே வந்து வெளியில இந்த டைம் போனோம்னா த்ரெட்டண்டா ஃபீலே ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் உங்க கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் தாட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும், which will lead to better education and better overall development.
தேங்க்யூ ஃபார் வாய்ஸிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ். தேங்க்யூ ஃபார் அண்ட் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை விட பாதிக்கப்பட போகிறது அவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் யர் தாட்ஸ் ஆன் தேர் கன்சர்ன்ஸ் அண்ட் ஹவு ஷுட் வி அட்ரஸ் them? எங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா வந்து காலேஜ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன சொன்னாங்க, எங்க வீடு வந்து பீட்டர்ஸ் காலனில ரைட் நெக்ஸ்ட் டு சத்யம் தியேட்டர். இப்ப பீட்டர்ஸ் காலனி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் another பார்ட். பட் எங்க அம்மா ஒண்ணு தான் சொன்னாங்க, நீ வந்து சத்யம் தியேட்டர்ல நம்ம காலனில இருந்து யாராவது பார்த்துட்டு உன் பொண்ணு சத்யம் தியேட்டர் போனா அப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட கேட்டுட்டு தாங்க போனா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் கிளாஸ் கட் அடிச்சுட்டு சத்யம் தியேட்டர் போனப்போ எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, உலகத்திலேயே வந்து அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளாஸ் கட் அடிக்கிற முத பொண்ணு நீதானு. ஈவன் தோ ஐ எம் அ டாப்பர் அண்ட் ஆல் தட், அந்த நிறைய செமஸ்டர்ஸ்ல நான் டாப்பரா இருந்தாலும் திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ, திஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹவு காலேஜ் லைஃப் ஷுட் பி. ஸோ என்ன நான் சொல்றது, பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வரணும். பசங்க வந்து ஒரு சர்டன் ஏஜ் வராங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கோங்களேன், 13-14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப 13-14 அப்ப கல்யாணம் பண்ணி வைங்க நான் சொல்லல, ஓகேவா? ஆனா அப்ப வந்து அது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மேபி இந்த மாதிரி தவறுகள் வந்து ரொம்ப கம்மியா நடந்திருக்கலாம். நான் வந்து 15-16 வயசுல கல்யாணம் பண்ணுங்கன்னா சொல்லல. ஆனா அந்த ஒரு பருவம் அடைஞ்சிட்டாங்க பசங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுதான் ரூல்ஸ், இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுங்க. அம்மா இந்த மாதிரி நீ நடக்குதா, எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 2-way கம்யூனிகேஷன் வந்து பேரண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஒரு எனக்கு வந்து இந்த ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் தே ஃபீல் ஃப்ரீ. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப், ஒரு பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி நிக்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் வந்து அவங்களும் அதே டீனேஜர்ஸ் தான், அவங்களுக்கும் வாழ்க்கையெல்லாம் பார்த்தது கிடையாது. பேரண்ட்ஸால தான் அந்த ஒரு வந்து நிக்க முடியும். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கடைசியில பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் எஸ்டாப்ளிஷ் டூ-வே கம்யூனிகேஷன். பசங்களுக்கு தே ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் டு கம் அண்ட் டெல் யூ தேர் இஷ்யூஸ். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நான் இந்த இடத்துல போய் அந்த பையனோட உட்கார போறேன், இல்லை இந்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா தே வில் சே இது மாதிரி வேண்டாம். இப்போ எங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பெண் ஃப்ரெண்ட்ஸ், ஆண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. 10 மணி வரைக்கும் வந்து நாங்க படிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி போல்ட் அண்ட் தே ஷுட் ஆல்சோ நோ இதுதான் எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி நீ நடந்துக்கிறது எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது, எங்களுக்கும் நல்லது. பிளஸ் இந்த மீடியால பேட் அட்டென்ஷன் ஆர் இது வரும் அது வரும், நம்ம என்ன பண்ணாலும் லைஃப்ல 4 பேர் நம்மள தப்பா பேசுறதுக்குன்னு இருப்பாங்க. நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது என்னோட கணவர் வந்து பெங்களூர்ல இருந்தாரு, என் பையன் என் கூட இருந்தான். எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, இவளுக்கு ஃபேமிலியை விட அப்படி என்ன படிப்பு முக்கியமா அப்படின்னு என் காது படவே கேட்டிருக்காங்க. நம்ம லைஃப்ல என்ன பண்ணாலும் 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. அந்த 4 பேர் வந்து நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தா ஹெல்ப் பண்றாங்களா, பண்ண மாட்டாங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் பெரிய கருத்தா எடுக்கக்கூடாது. உங்க பசங்களுக்கு என்ன முக்கியம்ன்றது பாருங்க. உங்க பசங்களுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களோட பி ஓப்பன் டு தேர் கம்யூனிகேஷன் அண்ட் பி ஓப்பன் டு தேர் லைஃப் ஸ்டைல். ஏன்னா எப்படி இருந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் a 20-year கேப், ஜென்ரேஷன் கேப் இருக்கதான் செய்யும். நேத்து எதெல்லாம் தப்புன்னு பட்டுதோ, இப்ப நான் படிச்ச போலாம் லிவிங் டுகெதர்ன்றது வாஸ் a huge culture shock. But still I knew couples who were in a live-in relationship, maybe in India, Chennai or USA. ஸோ இன்னைக்கு அது ரொம்ப சராசரியான விஷயமா வந்துருச்சு. அது மாதிரி எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும். ஸோ ஐ வுட் சே பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பி ஓப்பன் டு கம்யூனிகேஷன் வித் யுவர் கிட்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் பிரச்சனைன்னு வந்தா உங்களை விட்டா வேற யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறா? அவ்வளவுதான் என்னோட தாழ்மையான இது அபிப்பிராயம். தேங்க்யூ மேம். லைக் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு கேன் த பியர் சப்போர்ட் நெட்வொர்க்ஸ் லைக் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கேம்பஸ்ல ஒரு சேஃபரான என்வரன்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நினைக்கிறீங்க? சேஃப் வாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு யூடி ஹாஸ்டன்ல. ஸோ நாங்க இருக்கிறது டவுன் டவுன் ஏரியா. இங்கே மக்கிங் இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். வந்து கன் பாயிண்ட்ல வந்து தே கேன் டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ அப்படின்னு இருக்கிறச்சே ஹேவிங் another person might help. ஆனா அதுக்குன்னு கூட வர்றவங்க வந்து WWF வாரியர் மாதிரிலாம் யாரும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, சேஃப்டி இன் நம்பர்ஸ். ஸோ சேஃப் வாக் ஆப்
அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு But ஆப்ஷன் now we have வச்சுட்டு like a Kaval app. ஐ Kaval. சி Yes, ma'am. Like the Tamilnadu police கிட்ட இருந்து காவல்னு ஒரு app இருக்கு. And then we are being insisted to download and keep it in our mobiles from the administration side. So இந்த இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறமே லைக் இந்த காவல் ஆப்பை வந்து எல்லாரும் ஒரு மொபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஃபாலோயிங் இட் அண்ட் ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் தெம் வுட் ஹவ் டவுன்லோடட். வெரி குட். திஸ் இஸ் அகெயின் என்ன சொல்றது, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஏதாவது ஒன்று நடந்தா we can reach out to them. பட் இமேஜின் லைக் ஃபர்ஸ்ட் திங்கே இப்போ வந்து யார் என்ன தப்பு பண்றதா இருந்தாலும் போனை கொடுன்னு தான் கேட்குறாங்க. போன் இருக்கா, கீழே போடு, தூக்கி போடு. யூ see what I'm saying, right? Like prevention is better than cure. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஆப் பண்ணலாம். அது ஒரு சஜஷன் இருக்கு. ஒரு பொண்ணு வெளியில வந்து வரணும் அப்படின்றது இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை. நான் படிக்கிறப்போ அங்க அந்த குருநாத் இன்னும் இங்க இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இருக்கா? அந்த குருநாத்க்கு வந்து போகும்போது எனக்கு எப்பயுமே பக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். இட்ஸ் அ வெரி டார்க் லிட் பிளேஸ், வெரி அலூஃப் பிளேஸ். தனியா போறது அப்படின்னா மாட்டணும், யாருமே அந்த இடத்துல இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரக்கூடாது. ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு போறானா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரக்கூடாது. ஸோ மேக் all these things maybe closer to the women's hostel so that அவங்களுக்கு வந்து இவ்வளோ இருட்டுல போறோம், இவ்வளோ தனியா போறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லாம இருக்கலாம். ஆப் இல்லாம ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமான், டெக்னாலஜி ரொம்ப நிறைய வந்திருக்கு. நான் வந்து என்டையர் தமிழ்நாடுவையோ இல்ல என்டையர் சென்னையவோ சிங்கப்பூர் அளவுக்கு வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லல. ஆனா நம்ம காலேஜ்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கு. க்ரௌட் சோர்ஸ் பண்ணா இத்தனை அலுமினைஸ் இருக்காங்க, எவ்ரிபடி would be ready to pitch in. டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு, எல்லா இடத்துலையும் போடுங்க. மோஷன் டிடெக்டட் கேமராஸ் இருக்கு, மோஷன் டிடெக்ஷன் பேஸ்ட் இது இருக்கு. தோஸ் திங்ஸ் கேன் கிவ் அலர்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு செக்யூர்ட் ஸ்பாட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல அந்த எந்த இடத்துல கேமரா இருக்குன்னு எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் தெரியக்கூடாது. அண்ட் பீப்புள் கேன் டேம்பர் இட் அண்ட் ஆல் தட். பட் யூ கேன் ஹேவ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். அது வந்து கேம்பஸ் வந்து எப்பயுமே மனுஷங்களுக்கு தான் வந்து டயர்ட் ஆகும், ஸோ சோர்வடையலாம். தே கேன் கான்ஸ்டன்ட்லி கீப் விஜிலண்ட் ஐ, கீப் த பிளேசஸ் செக்யூர், எஸ்பெஷலி இந்த டார்க் லிட் ஆன் நடமாட்டம், மனுஷங்க நடமாட்டம் ஜாஸ்தி இல்லாத இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் பீப்புள் கேன் நாட் ஈஸிலி டேம்பர் வித் இட் அண்ட் பீப்புள் கேன் ஆக்சுவலி மானிட்டர் திங்ஸ் இன் ரியல் டைம். ஸோ டெக்னாலஜிஸ் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் ஈவன் ஏஐ, திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக் சர்வேலன்ஸ் which can be better. அண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதிகமா பாதிக்கப்படுறது வந்து பசங்களை விட பொண்ணுங்க தான். ஸோ இன்னும் ஃப்ரம் த சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவ், many of them are blaming the victim rather than the person who committed the crime. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த விக்டிம் தான் பிளேம் பண்றாங்க தவிர்த்து அந்த அக்யூஸ் வந்து ஏன் தப்பு பண்ணான்னு சொல்லி வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து சோசியல் மீடியாலையும் சரி நியூஸ்லையும் சரி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி வந்து கேர்ள்ஸ்க்கு எதுக்காக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் டு யூ திங்க் கேர்ள்ஸ் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் கிவ் சம் தாட்ஸ் டு பூஸ்ட் தேர் கான்ஃபிடன்ஸ்? யூஎஸ்லயே வந்து கமலா ஹாரிஸ் வந்து வின் பண்ணல. டு யூ ரியலி திங்க் ஷி வாஸ் நாட் அ குட் கேண்டிடேட்? எனக்கு தெரியல. ஈவன் இன் த மோஸ்ட் supposedly forward thinking communityல people are still not ready to accept a woman to take on the most important position. அப்படின்றச்சே I'm really sorry, we have to deal with what we got. பொண்ணுங்களுக்கு வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அண்ட் சேட்லி, ஐ மீன் ஐம் நாட் டெல்லிங் தட் மென் வந்து செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்லாம் வரணும்னு சொல்லல. பட் சேட்லி இட்ஸ் ஆல்வேஸ் விமென் who get sexually assaulted and all this. So be brave. Self defense classes எடுக்கலாம். Although I wouldn't know, like 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா I don't think any human being, not just a female, it so happens that females don't have, என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த லெவலுக்கு மசில் or build or strength எல்லாம் ஸ்டாமினா சான்ஸே இல்லை. But still, at least it will boost your confidence. I don't know how much pepper spray or anything else helps. It can at least give you a temporary relief. And the best thing is, யார்கிட்டயும் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு அப்பா அம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா இருங்க. இல்ல ஹாஸ்டல்ல வந்து பாலிசிஸ் மாத்துங்க. லெட் இட் பி ஈஸியர் ஃபார்
girl and boy students to collaborate or do work. This has to be extra curricular இருக்கலாம், ப்ராஜெக்டா இருக்கலாம், கல்ச்சரல்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கல்ச்சரல்ஸ்ல எத்தனையோ காலேஜ்ல நம்ம காலேஜ்ல வராங்க, அப்பெல்லாம் செக்யூரிட்டி பீஃப் பண்றாங்கல்ல. ரெகுலராவே செக்யூரிட்டி அந்த அளவுக்கு வச்சா என்ன தப்பு இல்லையே. அண்ட் ஊர்ல வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பொண்ணு நடுராத்திரி கழுத்து ஃபுல்லா நகை போட்டுட்டு சேஃபா நடந்து போகணும், அப்பதான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு காலேஜ் கேம்பஸ்ல இத்தனை செக்யூரிட்டி இருக்கும் போதும் ஒரு பொண்ணால ஒரு தனியா கூட இல்லை அந்த பொண்ணு. ஸோ தட்ஸ் வெரி சேட். நம்மளே த ஒன் திங் தட் யூ குட் டூ இஸ், ஒரு பொண்ணு வந்து அவ ட்ரெஸ் எப்படி போடுறான்றதை பேஸ் பண்ணி அவளோட கேரக்டரை டிஃபைன் பண்ணாதீங்க. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அவ போட்டுட்டு இருக்கா. ஜஸ்ட் பிகாஸ் ஷி ட்ரெஸ் சர்டன் வே, தட் ஷுட் பி காமெண்டட் ஆன். இங்க வந்து இந்த ஊர்ல வந்து பாருங்க, யாரும் யார் எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னா மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை இருக்கு, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. பொண்ணுங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. ஒருத்திய பத்தி இன்னொருத்தி தப்பா பேசுறது ஆர் கமெண்ட் பண்றது, பசங்களுக்குள்ள ஏதாவது அந்த ஒரு பொண்ணை பத்தி கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது. யூ ஹாவ் டு பி போல்ட். ஒரு டைமும் ஒரு அப்பாவோ ஒரு அண்ணாவோ ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஒரு கிளாஸ்மேட்டோ வந்து உங்களை சேவ் பண்ணும் இல்லாட்டி உங்களுக்கு இது பண்ணணும்னு பண்ணாதீங்க. Always go out. I don't know. See, situation, we cannot expect Chennai to go from Chennai now to Chennai probably in the next 20 years immediately. But changes எவ்வளவு சின்னதா இருந்தாலும் உங்க ஆட்டிடியூட மாத்துங்க. யார்கிட்டயாவது சொல்லிட்டு போங்க, நீங்க வெளில போறீங்க அப்படின்னா நான் இங்க போறேன் அப்படின்றது, நீங்க எந்த இடத்துல எப்ப இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். மத்தபடி என்ன சொல்றது, I don't know. இதுதான் அட்லீஸ்ட் நான் அங்க இருக்கிற வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்குன்னு எனக்கு ஒன்றும் நடக்கலன்னா சொல்றேன். எம்டிசி பஸ்ல ஏறினாலே போதும், நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு வந்து கொடுமையா இருக்கும். அதனால கஷ்டம்தான். இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொல்றாங்கன்னு மனம் தளராதீங்க. யூ ஜஸ்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். யூ செட் யுவர் ஓன் கோல். எஜுகேஷன் வில் ஹெல்ப் யூ அண்ட் சிஜி ஷுட் பி த ரைட் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன். எங்களால as alumni of CG, என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து they are very much invested in getting this fixed. ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்ச் வந்து எங்களால பண்ண முடியுமான்னு நாங்க எங்க சைட்ல இருந்து எங்க தரப்புல இருந்து பயங்கர டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. we have created a document. நாங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்றோம். நீங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் தெரிவிங்க. but we want to make sure that this goes to the right personnel. அது டீனா இருக்கட்டும் இல்ல விசியா இருக்கட்டும். I heard there's no VC right now, but we want to make sure that policies are changed. Female students should feel confident. இந்த காலேஜ்க்கு இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன்ஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அட்மிஷன்ஸ் விடுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் திருப்பி நம்ம கேம்பஸ்லயோ தமிழ்நாடு ஆர் இந்தியா as a whole is a big dream come true, but at least நம்ம கேம்பஸ்குள்ள இந்த மாதிரி நடக்கவே கூடாது. This is totally unacceptable. One of the prestigious institutes in Tamil Nadu, and we have exactly. இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸை விட்டீங்கன்னா தி பெஸ்ட் .1 அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி தான். நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா அப்ப எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஐயோ, இன்னும் மற்ற காலேஜ்ல எல்லாம் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால let us know எப்படி நாங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்க. we will try and use our alumni links. we'll try and reach out through our alumni network and see what we can do about this. Sure. Lastly, could you please add your closing thoughts on this issue, ma'am, and advice for the students? அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், ஓகே. பட் க்ளோசிங் தாட்ஸ், ஐ திங்க் இந்தியா இன் ஜெனரல், தமிழ்நாடு இன் பர்டிகுலர், அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்றத போக காலங்கள் மாறிட்டு இருக்கு. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தட் இது இப்படி இருக்கலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஒருத்தன் தெரியாதவன் வந்து ரேப் பண்ணிட்டு போறான், அவனை வந்து ஃப்ரீயா விடுறீங்க. எனக்கு தெரியல இவருக்கு இந்த அக்யூஸ்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வருதா வரலையான்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு. 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு ஹை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவங்க வெளியில வரலாம், வந்து இந்த பொண்ணை இன்டிமேட் பண்ணலாம். ஸோ தட் ஸ்கேர்ஸ் மீ மோர். கிரியேட் an environment
ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம். அந்த பொண்ணு ஏன் இப்படி இருந்தா, அப்படி இருந்தா, எங்க இருந்தா என்ன, அந்த பையன் ஏதாவது தப்பு, அந்த பையனை the word consent is very important. I think this must be made clear. Like எல்லாருக்கும் தெரியணும் கன்சென்ட்னா என்ன. ஓகே ஸ்டார்ட் பண்றாங்க, இது வரைக்கும் போலாம், இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னா நோ இஸ் நோ. அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த நேரத்துல அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேக்குறத விட அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இவன் எதுக்கு வரான், இவன் எதுக்கு வந்து இவன் அன்வான்ட் அட்டென்ஷன் வந்து ப்ளீஸ். எனக்கு வந்து நான் நியூ காலேஜ்க்கு பக்கம் தான் எங்க வீடு இருந்தது. ஸோ பஸ் ஸ்டாப் நடக்கும்போது நியூ காலேஜ் பசங்க விசில் அடிப்பாங்க. யூ திங்க் தட்ஸ் கூல்? நோ, தட்ஸ் நாட் கூல். ஸோ ஃபண்டமெண்டலி வி ஹாவ் டு சேஞ்ச் தி ஆட்டிடியூட் ஆஃப் த வே வி பிரிங் அப் அவர் சன்ஸ். எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா தான் எங்களுக்கு தோசை தருவாரு. வீட்டுல இருந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அம்மாவும் ஈக்குவல் அப்பாவும் ஈக்குவல். ஓ அம்மாவா கிச்சன்ல இருப்பாங்க. எப்பயுமே நீங்க இந்த இது எல்கேஜி புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா வந்து கிச்சன்ல கரண்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்பானா வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, இல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் எந்த காலத்துல இருக்கோம் நம்ம? இன்னும் அந்த மாதிரி ஒரு பிற்போக்கான சிந்தனையே ஃபர்ஸ்ட் மாத்தணும். ஈக்குவாலிட்டிங்கிறது வீட்டுல ஸ்டார்ட் ஆகணும். கேர்ள்ஸ் ஒன்லி பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்லாம் வச்சீங்கன்னா the more you keep them apart, especially during the adolescence, the more they're going to be curious and the more they don't know how to behave around the opposite sex, which is also not good. So இதெல்லாம் வந்து மாறணும். கன்சென்ட்னா என்னன்னு புரியணும். அக்செப்டன்ஸ். பேரண்ட்ஸ் வந்து ஐ திங்க் things have changed. At least in the metros things have progressed a lot. ஆனா புரிஞ்சுக்கோங்க, உங்க பசங்களோட அவங்களுக்கும் ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுக்கு ஒரு தேவை இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. அவங்க பேசுறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பேசுறது பண்றாங்க. ஆனா நீ இதை பண்ணிட்ட, ஏன் இந்த டைம்க்கு இந்த மாதிரி போனேன்னு திட்டாம, சரி ஓகே எப்படி நம்ம மாத்தலாம், எப்படி நம்ம சிச்சுவேஷனை வந்து பெட்டர் ஆக்கலாம், எப்படி நம்ம பொண்ணை சப்போர்ட் பண்ணலாம், அது எப்படி நம்ம பையனை சப்போர்ட் பண்ணலாம்னுங்க. டு ஆல் த பேரண்ட்ஸ் அவுட் தேர், டீச் யுவர் சன்ஸ் ஹவு டு ட்ரீட் a girl with respect. And to all the women out there, stay safe. வேற எது பண்ண முடியாது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில. we can only tell them to stay safe. And yeah, just make sure that you meet in a place which is well lit, which is not dark. யாரும் நம்மள அட்வான்டேஜ் எடுக்க முடியற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காம இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். Thank you. Thank you for being a part of our show and for sharing your thoughtful perspective and offering your guidance to our students. We're incredibly grateful for having you in our show. Yeah, thank you. And to our listeners, thank you for listening till the end of our podcast. And then Thalasthela Solana is the beginning. We have many more exciting informative sessions on your way. So until then, stay tuned.